பார்த்தீங்களா, நேற்று சொன்னேன்ல ஆடி அமாவாசைக்கு நல்லதே நடக்கணும்னு கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்ட்டு. இப்படி ஒரு ஹாப்பியான அப்டேட்டு. ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஓகேவா, இங்கே தான் பேசுகிறேன். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய ரேவதி அவர்களுக்கு பிறந்தநாள். ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனல் சார்பாக. நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமான உங்களுடைய பிறந்தநாளுக்கு எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ சுவாமி அவர்கள் அவங்கக்கிட்ட பேசினதை வச்சு அவங்க சொல்கிறது என்னென்னா, அதாவது அனதர் குட் சோல் நெவர் ஃபர்கெட் டு விஷ் மீ. அதாவது எது நடந்தாலும் அவர் விஷ் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படிங்கிறது தான். ஸோ ஐ மீட் ஹிம் அட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்டேஜில் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். சச் அ ஹம்பிள், ட்ரூத்ஃபுல், டெடிக்கேட்டட் அண்ட் சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி, மோர் தென் ஏ பிரதர் டு மீ அப்படின்ட்டு மல்டி டேலண்டட். எஸ், அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக வந்து சுவாமி பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர். அது மட்டும் இல்லை, இன்னொரு உரையாடலும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னையை வந்து அவர் விஷ் பண்ணுறதுல மிஸ் பண்ணுறதே இல்லை, எல்லா டைமும் விஷ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் அவங்க மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொருத்தருடைய க்ரோத்துக்கும் அவங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. ஏன்னா அங்கே பாருங்க, செம பிரதர் கீப் ராக்கிங் அப்படின்ட்டு ரேவதி அவர்கள் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அவரோட ப்ராஜெக்ட் பற்றி இருக்கலாம், இல்லை ஒரு ஃபோட்டோஷூட் பற்றி. இப்போ பிளாக் ட்ரெஸ்ஸில் இருந்தார் இல்லையா, அந்த ஃபோட்டோஷூட் லுக்கே செம்மையாக இருந்துச்சு. அது மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட் கூட விஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கூட விஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கு அவர் ஒரு சல்யூட் ரிப்ளையும் அப்புறம் பர்த்டே விஷும் கொடுத்துருக்காரு. அது எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு பக்கத்தில் காலாங்காத்தால். அடடா. ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ ஸ்வீட். இதே மாதிரியே எல்பியும் இந்த இடத்துல வந்து தேங்க்யூ ஸோ மச் மேம் அப்படின்னு சொல்லிட்டு, விஷிங் யூ குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு, லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் இன்னும் நிறைய ட்ராவல்ஸ் டு கிரியேட் பியூட்டிஃபுல் மெமரிஸ், ஹோப்பிங் டு சி யூ சூன். எஸ், இந்த இடத்துல வந்து அந்த ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ லவ் யூ ஹக்ஸ் டார்லிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் வெல்லுங்க டார்லிங் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேவதி ஸோ ஸ்வீட். எல்பிக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக விஷ் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ரேவதி அவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட்டாக அவங்க கூட ஒர்க் பண்ண விஷயம். தேங்க்ஸ் டார்லிங் எல்பி லக்ஷ்மி பிரியா அப்படின்னு சொல்லிட்டு, சி யூ சூன் டியர், காட் பிளஸ், பேரும் புகழோடு வாழ்க செல்லம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரேவதி அவர்களுடைய பதிவில் அவங்க 2 பேரும் விஷ் பண்ணது அதெல்லாம் மீறி ரேவதி அவர்களுக்கு சுவாமியும் எல்பியும் எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு. ஏன்னா சுவாமியை பதிவு பண்ணும்போது உன் கூடவே பிறக்கணும் அந்த சாங்கு. ஸோ எல்பியை பதிவு பண்ணும்போது அழகான சின்ன தேவதை அவள்தானே அப்படின்ட்டு ஒரு பியூட்டிஃபுல் சாங்ஸும் கொடுத்து, சுவாமியை தம்பியாகவும் நம்மளுடைய எல்பியை வந்து ஒரு தேவதையாகவும் அப்படின்ட்டு அவங்க சொன்ன விதம் எவ்வளோ தூரம். ஒரு நாள் ஒருத்தரோட பழகிட்டு வரோம். ஒரு ட்ரெயின் பழக்கம், ஒரு ஸ்டேஜ் பழக்கம், அது மாதிரி ஒரு ட்ராவல் பழக்கம், அது மாதிரி இருக்கிறவங்கள கூட நம்ம லைஃப் லாங் வந்து அந்த ஒரு மெமரபிளோட இருக்கிற விஷயங்களும் இருக்கு இல்லையா. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ ரேவதி எவ்வளோ ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா மற்றவங்க மேலே இருக்க அன்பையும் நம்ம வெளிக்காட்டி சொல்கிறது அப்படின்ட்டு. சச்ச ஒரு லவ்லி போஸ்ட் இன்றைக்கி மார்னிங் எனக்கு செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்குது. கடவுளே, இந்த எனர்ஜிட்டியோட இந்த டேவை நான் முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆன்லைன் வந்தாவேங்க என்ன சொல்கிறதுனா, நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து 2-3 நாள் 10 நாளாகவே நான் ஒரு மாதிரியாக இருந்தேன். எனக்கு இந்த பதிவு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நேற்று நைட்டே எனக்கு எல்பி எனக்கு இல்லை, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மும்பை போயிருக்காங்க. ஐயோ, அந்த ஒரு உற்சாகத்துலேருந்தே நான் வெளியிலேயே வரல. ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு இடையில டைம் கிடைக்கும்போது பேசுகிறேன். தாருவோட இந்த லைவ் பற்றியும் நான் பேசுகிறேன். ஓகேவா, அது முக்கியமான விஷயங்கள் இருக்கலாம். நான் லைவ் வந்து நான் ஃபுல்லாக பார்க்கலங்க. அதனால் நான் லைவ் எப்படி இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வீடியோ போட்டுவிட்டு அப்படியே பார்த்துட்டு பேசுகிறேன். எனிவேஸ், இன்றைய நாள் சிறப்பாக இருக்கட்டும். எல்லோரும் கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போயே ஆகணும். குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க போங்க, பக்கத்தில் இருந்தால். ஏன்னா எங்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்குது. இல்லைன்னா வானத்தை பார்த்து உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. ரொம்ப வயதானவங்க வீட்டில் இருக்கிற கடவுளை வேணாவே போதும். பக்கத்தில் இருக்க கோவிலுக்காச்சும் போயிட்டு வாங்க. ஆனால் இன்றைக்கி மஸ்ட் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு அது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஓகே, நான் இது வந்து ஹிந்து ரிலேட்டடாக சொல்லிட்டு இருக்கேன்னு மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம பழகிற விஷயங்களை தானே சொல்ல முடியும். ஆனால் எனக்கு எம்மதமும் சம்மதம் தான். புரிதல். உங்களுடைய கருத்துக்கள். இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஜிபிஎல்ல ஹாப்பி தானே? எனிவேஸ், ஸ்டடியோம்.